ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, கிராண்ட் லீக்கில் எந்த மாதிரி ஐடியாஸ் யூஸ் பண்ணி நம்ம டீம்ஸ் வந்து மேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய யூசர்ஸ்க்கு வந்து டவுட்ஸ் இருக்குது. ஸோ என்ன ப்ரோ, இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கீங்க, இது என்ன புதுசாக இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் டவுட்டாக இருக்கலாம். ஸோ பழைய பாயிண்ட் சிஸ்டம் வந்து வேறு, இப்போ இருக்கக்கூடிய பாயிண்ட் சிஸ்டம் வேறு. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா Dream11ல் ஃபேண்டசிக்கான பாயிண்ட் சிஸ்டத்தை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிருக்காங்க. அது ஃபேண்டசிக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ட்ராபேக்காக வந்து அமைஞ்சிட்ருக்கு. ஸோ முன்னாடிலாம் ஒரு பவுலர் வந்து ஈஸியாக வந்து நம்ம கேப்டன் வைஸ்கன் போட்டு போயிடலாம். அது பவுலர்ஸ்லேயே ரிஸ்க் எடுத்தால் கூட ஒரு 3 விக்கெட் எடுத்து ஒரு பேட்டிங்கில் ஒரு 10 ரன் அடித்தா கூட கேப்டனாக வரதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் இப்போ இருக்கக்கூடிய ஃபேண்டசி கிரிக்கெட்டோட மெத்தடே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது. ஸோ ஒரு பேட்ஸ்மேன் குவிக் ஃபயர் 50 அடித்தார் அப்படின்னா அவர் ட்ரீம் டீம் கேப்டனாக கூட ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா, பவுண்ட்ரிஸில் ஸ்கோர் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ்க்கான ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. முன்னாடி ஒரு பவுண்ட்ரி அடித்தாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் வந்து ஆட் ஆகும். ஸோ இப்போது ஒரு பவுண்ட்ரி அடித்தா எக்ஸ்ட்ரா 4 பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகுது. ஒரு 6 அடித்தாங்க அப்படின்னா முன்னாடி ஒரு 2 பாயிண்ட் கிட்ட ஆட் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6 பாயிண்ட்ஸ். ஸோ 6 அடித்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் டோட்டலாக 12 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்ஸ்மேன்ஸ்க்கு கிடைக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு கேகேஆர் மேட்ச்சில் சுனில் நரேன் வந்து ஒரு 15-16 பாலுக்கு 50 அடிக்கிறாரு அப்படின்னா டிஃபால்ட்டாக அவர் தான் அந்த மேட்சுக்கு ஒன்று கேப்டன் இல்லை வைஸ் கேப்டனாக ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு எந்த மாதிரி நம்ம வந்து ட்ரீம் டீமை மேக் பண்ணுறது, எந்த மாதிரி ஐடியாஸ் யூஸ் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் பாயிண்ட் சிஸ்டம் படி ஃபேண்டசி எப்படி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நிறைய யூசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டவுட்டில் இருந்தீங்க, இந்த வீடியோவில் கொஞ்சம் உங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன் கேம் சாய்ஸ் வரைக்கும் உங்கள் எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாலுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா ஃபேண்டசிக்கான ப்ரெடிக்ஷன் வீடியோஸாக இருக்கட்டும், அது கூடவே ஜிஎல் வின்னிங் டிப்ஸ் வீடியோஸாக இருக்கட்டும், கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓவரால் பார்க்கையில் மொத்தமாக 4 பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. இந்த கிராண்ட் லீக்குக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 4 பாயிண்ட்ஸை மேக்ஸிமம் யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா நார்த் இந்தியன்ஸ் வந்து வின் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் நம்பலை அப்படின்னா இப்போ நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய எல்லா மெகா ஜிஎல்லையுமே பாருங்கள், மேக்ஸிமம் மெஜாரிட்டி ஆஃப் த கான்டெஸ்ட் வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து டாப் 10க்குள்ளே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ ஃபேண்டசி கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 130-140 கோடி பேர் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு கம்மியான ஒரு 20-30 கோடிக்குள்ளே தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து Dream11 ப்ளே பண்ணுறாங்க. அதுலேயும் ஒரு கிராண்ட் லீக் அப்படின்னு நம்ம பார்க்கையில் கம்மியான பர்சன்டேஜ் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஒரு 3 கோடி யூசர்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் கிராண்ட் லீக் வந்து ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வச்சோம் அப்படின்னா அதில் ஒரு 70-80% பார்த்தீங்க அப்படின்னா நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களோட அந்த ஒரு அதாவது ஸ்கில் மேக்கிங்காக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய அங்கே ஒர்க்கிங்காக இருக்கட்டும், ஸோ டைமிங் எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்கல நார்த் இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மெஜாரிட்டியாக அந்த ஃபேண்டசி கிரிக்கெட் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தமிழ் யூசர்ஸ் வந்து நார்த் இந்தியன்ஸ் கூட கம்பேர் பண்ணல அதுக்கு பாதிக்கும் கீழே தான் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபேண்டசியில் இன்ட்ரெஸ்ட் காட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையாக இருக்குது. ஸோ Dream11 பொறுத்த வரைக்கும் ஸ்கேமா ப்ரோ நிறைய ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நிறைய கிளியரன்ஸ் கொடுத்தாச்சு. இப்பவும் நான் அந்த விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஸோ Dream11 அப்படிங்கிறது மொத்தமாக ஓவரால் இப்போ நீங்கள் 49 rupees கொடுத்து ஒரு கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 3 கோடி யூசர்ஸ் அவங்க வின்னிங் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 65-64 இந்த மாதிரி தான் மெகா ஜெயிலுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் 3 கோடி பேருமே பார்த்தீங்க அப்படின்னா 49 ரூபா கொடுக்க போகிறீங்க. ஆனால் அதிலிருந்து ஒரு 64% பீப்புள்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ண போகிறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 36% பீப்புள்ஸோட அந்த ஒரு அமௌண்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா Dream11 கம்பெனிக்கு டைரெக்டாக போகுது. ஸோ அதுவே கிட்டத்தட்ட உங்களுக்கு நம்ம அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம் அப்படின்னா 40 crores கிட்ட வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது, அந்த சின்ன பர்சன்டேஜ் அமௌண்ட்டே. ஸோ அதனால் Dream11 அந்த ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய 1 crore 2 crore 3 crore இந்த மாதிரி க்ரோஸ் இருக்கக்கூடிய கான்டெஸ்ட்டில் வந்துட்டு அவங்க ஃபேக்காக பாட் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி எதுவுமே கிடையாது, நிரூபிக்கவும் படலை. ஸோ முழுக்க ஸ்கில் பேஸ்டாக ப்ளே பண்ணக்கூடிய கேமாக தான் அந்த கேம் பார்க்கப்படுது. ஸோ இந்த பர்டிகுலர் சீசன் முடியறதுக்குள்ளே ஒரு மினிமமாக ஒரு 5 தமிழ் யூசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் லீக் வின் பண்ணுவாங்க. வருஷம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்சஸ் வந்து நீங்கள் கிராண்ட் லீக் ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தமிழ் யூசர்ஸ் பொறுத்த வரைக்கும்
மினிமமாக 5 மேக்ஸிமம் 8 வரைக்கும் ஐபிஎல் டைம்ஸில் நிறைய வின் பண்ணி நான் கண்டினியூஸாக பார்த்துருக்கேன். ஸோ இந்த 5லேருந்து 8 யூசர்ஸ்க்குள்ளே நம்ம யூசர்ஸ் நிறைய பேர் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆசையாக இருக்குது. ஸோ அதுக்கு இந்த வீடியோ உதவும் அப்படிங்கிறது என்னோட ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஸோ வாங்க, ரொம்ப பேச விரும்பல, டேரெக்டாக பாயிண்ட்ஸ்குள்ளே நம்ம போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செலக்டட் மேட்சஸ். ஸோ செலக்டட் மேட்சஸ் தான் எங்களுக்கு தெரில ப்ரோ, கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது என்ன அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க. சிம்பிளான விஷயம் தான். நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆர்சிபி உங்களோட ஃபேவரட்டான டீமாக இருந்துச்சுன்னா ஆர்சிபி ப்ளே பண்ணக்கூடிய மேட்சஸ்க்கு மோஸ்ட் ஆஃப் தி பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபேண்டசி ப்ளே பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு சிஎஸ்கே ஃபேனாக இருந்தால் சிஎஸ்கே மேட்சஸ்க்கு ப்ளே பண்ணாதீங்க. எம்ஐ ஃபேன்ஸாக இருந்தால் எம்ஐ மேட்சஸ்க்கு ஃபேண்டசி ப்ளே பண்ணாதீங்க. இதே தான் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னலுக்கும். இப்போ இந்தியா வந்து ஒரு மேட்ச் ப்ளே பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனலில் நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல இந்தியா தான் வின் பண்ணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ தான் டீம்ஸ் வந்து மேக் பண்ணியிருந்தாலுமே இந்தியா வின் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு தான் உங்கள் டீம்ஸ் வந்து அமையுமே தவிர்த்து அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா யோசித்து கேம் ரிலேட்டடாக யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாகும். ஸோ அந்த வகையில் பார்க்கல நம்ம அமௌண்ட் லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபேவரட் டீம் ப்ளே பண்ணக்கூடிய மேட்சஸ்க்கு நீங்கள் கிராண்ட் லீக் ப்ளே பண்ணுறதை தவிர்க்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல்ஸில் சேம் டேயில் வந்து 2 மேட்சஸ் வைப்பாங்க. ஸோ இது கிராண்ட் லீக் யூசர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸ். என்ன பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஒரு மேட்ச் ஒரு நாளில் நடக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு 3 கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு கான்டெஸ்ட் விடுறாங்க அப்படின்னா அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மேட்ச் இருக்கக்கூடிய டேஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கான்டெஸ்ட் விடுவாங்க. ஸோ அப்போது ஒரு நாளைக்கு 2 மேட்ச் இருக்குன்னா மோஸ்ட் ஆஃப் தி யூசர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் தான் விரும்பி ப்ளே பண்ணுவாங்க. இப்போ 3 மணிக்கு ஒரு மேட்ச் இருக்குது, 7 மணிக்கு ஒரு மேட்ச் இருக்குது அப்படின்னா 3 மணி மேட்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கான்டெஸ்ட், அதாவது 3 கோடி பேர் ஜாயின் பண்ணக்கூடிய கான்டெஸ்ட்டில் ஒரு 2.5 crores வரைக்கும் பிளேஸ் வந்து ஃபில் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் செகண்டாக நடக்கக்கூடிய மேட்சஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 கோடி யூசர்ஸ் மட்டும்தான் ஜாயின் பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் லீக்ல ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸை ஏற்படுத்தும். இந்த மாதிரியான மேட்சஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஃபேண்டசி ப்ளே பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக செகண்ட் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷன். ஸோ நீங்கள் மேட்ச்சுக்கு எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அதாவது மேட்ச் நடக்கும்போதும் சரி, மேட்ச் முடியும், அதாவது டாஸுக்கு முன்னாடியும் சரி, டாஸுக்கு அப்புறம் இந்த மேட்ச் முடிகிற வரைக்கும் நீங்கள் மினிமமாக ஒரு 8 hours பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணி ஆகணும். என்ன ப்ரோ 8 ஹவர்ஸான்னு கேட்டால் எஸ், நீங்கள் மினிமமாக இப்போது நார்மலாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டே பை டே பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் போயிட்டுருப்பீங்க. மேக்ஸிமம் நீங்கள் 8 to 12 hours வரைக்கும் கூட ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அதில் உங்களுக்கு மந்த்லி ஒரு 20K 25K கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அதை இயர்லி பார்த்தீங்க அப்படின்னா கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரும். பட் உங்களுக்கு சேவிங்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10K கூட பண்ண முடியாது. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேண்டசியில் இருக்கக்கூடிய நாலேஜ் வந்து கெயின் ஆகும். இந்த மேட்ச் இல்லாட்டாலும் அடுத்த மேட்ச் வந்து உங்களுக்கு க்ளோஸாக போகும். டாப் 10க்குள்ளே போனாலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் மேட்ச்சுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் டு ஹெட் ப்ளஸ் வென்யூ ஸ்டாட்ஸ் வந்து ரீட் பண்ணணும். ஸோ நோட் பண்ணணும். இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு 22 பிளேயர்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 14லேருந்து 15 பிளேயர்ஸாக ஃபில்ட்ரு பண்ணணும். ஸோ இது எப்படி ஃபில்ட்ரு பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறேன். நீங்கள் ஃப்ரீ டைமில் அதை போய் ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கூட பார்த்தீங்க அப்படின்னா ரீசன்ட் ஃபார்ம் அண்ட் இன்னிங்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதாவது இன்னிங்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ்னால் என்ன அப்படின்னா இப்போ ஒரு பிளேயர் ஒரு டீம் கூட எவ்வளோ அடிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்குறது தான் ஹெட் டு ஹெட், ஒரு வென்யூவில் எவ்வளோ அடிச்சிருக்காருன்னு பார்க்குறது தான் வென்யூ ஸ்டாட்ஸ். ஸோ இந்த 2ல் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுட்டு ஸோ இப்போது இந்த பிளேயர் வந்து ஹெட் டு ஹெட்டில் ப்ளே பண்ணியிருக்காருன்னு தெரியும், அது எந்த இன்னிங்ஸும் நமக்கு தெரியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணையில் தோனி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஹெட் டு ஹெட்டில் கம்மியான ரன்ஸ் வந்து அடிச்சிருக்கலாம், நிறைய பால்ஸ் படித்து கம்மியான ரன்ஸ் அடிச்சிருக்கலாம், நிறைய முறை வீக்னஸாக இருந்திருக்கலாம். அதுவே சேஸ் அப்படின்னு வரையில தோனி நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்கலாம். பட் ஓவரால்னு பார்க்கையில் ஹெட் டு ஹெட்டில் ஓவராலாக தான் வந்து உங்களுக்கு ஸ்டாட்ஸ் வரும். வென்யூ பொறுத்த வரைக்குமே ஓவராலாக தான் வரும். ஸோ நம்ம பர்டிகுலர்லி ப்ரெடிக்ஷன் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிளேயர்ஸோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்டாட்ஸ் எப்படி இருக்குது, செகண்ட் இன்னிங்ஸ் அதாவது ஃபஸ்ட்டாக ப்ளே பண்ணையில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணையில் எப்படி ஒரு பிளேயர் ரன் அடிக்கிறாரு, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணையில் வந்து ஒரு பிளேயர் எந்த அளவுக்கு விக்கெட் எடுக்கிறாரு, அதுவே செகண்ட் இன்னிங்ஸில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கிளியர் கட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணுறோம்.
ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வீடியோஸில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பிளேயர்ஸோட பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருப்போம். அது கூடவே இந்த பிளேயர் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரோஹித் சர்மா நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாக ஹெட் வெயிட் பொறுத்த வரைக்கும் ஓவராலாக 37 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இப்போது நல்லா பாருங்கள், ரோஹித் சர்மா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எவ்வளோ அடிச்சிருக்காருன்னா ஹெட்டில் 59 அவரோட ஆவரேஜாக இருந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்னால் அவரோட ஆவரேஜ் வந்து 22. ஸோ நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாக ஃபஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணார்னா அவர் 59 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணார்னா 22 ரன் ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. இதுவே வெனியூவில் பாருங்கள் ஓவரால் வந்து 60 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதில் ஃபஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணியில் 19 வச்சிருக்காரு, செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணி 77 வச்சிருக்காரு. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஃபேண்டசியில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள். ஸ்டாட்ஸ் வந்து ரொம்ப 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 மஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸ். ஸோ லாஸ்ட் 8 கேம்ஸில் இந்த பிச்சுக்கு பேஸ் போலர்ஸ்க்கு எந்த மாதிரி டைப் ஆஃப் பிளேஸ் போலர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு, ஸ்பின்னர்ஸ்க்கு எந்த மாதிரி விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு, எந்த டைப் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வந்து இந்த மேட்ச்சில் எஃபெக்டிவாக இருப்பாங்க அப்படிங்கிறது வரைக்கும் உங்களுக்கு கிளியர் கட்டாக நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் பிளேயர்ஸோட ஹெட் வெயிட் ப்ளஸ் வென்யூ ஸ்டாட்ஸாக இருக்கட்டும், ரீசன் ஃபார்ம், இன்னிங்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப மஸ்ட்டு. எல்லா மேட்ச்க்கான ப்ரெடிக்ஷன் வீடியோஸும் நீங்கள் வாட்ச் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஒரு அனாலிசிஸ் கிடைக்கணும் அப்படின்னா மினிமம் 20 மினிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆகும். ஒரு வீடியோவோட டைம் டியூரேஷன் 20 to 25 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் பொறுமையாக அதிலேருந்து நாலேஜ் கேதர் பண்ணி நீங்கள் ஸ்டாட்ஸ் வந்து நோட் பண்ணி வைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மேட்ச்சுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கணும், ஒரு நோட் எடுத்து. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ரீசன்ட் ஃபார்ம், இன்னிங்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸில் எந்த பிளேயர்ஸ் வந்து இன்றைக்கி டாப்பாக இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ ஓவரால் நிறைய யூசர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் த டாஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா டீம்ஸ் வந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் மேட்ச்சுக்கு, அதாவது டாஸுக்கு முன்னாடியே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா கிளியர் கட்டாக பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் ஃபிங்கர் டிப்ஸில் கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஜிஎல்ல அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட் 3. ஸோ டீம் மேக்கிங், டீம் வந்து எந்த மாதிரி மேக் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஃபஸ்ட்டு பிளேயர்ஸை பர்சன்டேஜ் வைஸாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பிரிக்கணும். பர்சன்டேஜ் வைஸானால் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பர்சன்டேஜ்லேருந்து 30% வரைக்கும் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை வந்து நீங்கள் ஒரு கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். ஸோ அதுக்கடுத்தபடியாக 30லேருந்து பார்த்திங்க அப்படின்னா 70% வரைக்கும் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை நீங்கள் ஒரு ரிஸ்க், மீடியம் ரிஸ்க் அப்படிங்கிற கேட்டகரியில் பிரிச்சுக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா 30லேருந்து 100% இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃப் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போது நீங்கள் இந்த 3 ஸ்லாட்டை பிரிக்க போகிறீங்க. இந்த 3 ஸ்லாட்டுக்குள்ளே உங்களுக்கு ஒரு 22 பிளேயர்ஸ் வந்து வரப்போகிறாங்க. ஸோ ஐபிஎல்ஸ் அப்படின்னா இம்பேக்ட் பிளேயர்ஸ் வந்து இன்க்ளூட் ஆவாங்க. அது வந்து ஆஸ் பர் வீடியோஸில் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம் யார் வந்து அதாவது இம்பேக்ட் பிளேயர்ஸில் பெர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஓவரால் நம்ம எல்லா மேட்ச் பார்த்தாலே 22 பிளேயர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருப்பாங்க. இந்த ஸ்லாட்குள்ளே பிரிஞ்சு இருப்பாங்க. ஸோ இதிலேருந்து பிளேயர்ஸ் 11 பிளேயர்ஸை கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃபேண்டசியோட நுட்பமே. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஹை பர்சன்டேஜில் இப்போ உங்களுக்கு ஒரு அதிகமாக 7 பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் மேக்ஸிமம் 4. ஸோ 4 பிளேயர்ஸ் வரைக்கும் அந்த ஸ்லாட்லேருந்து போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அந்த 4 பிளேயர்ஸுமே நீங்கள் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டாட்ஸ் வைஸாக, இன்னிங்ஸ் வைஸாக, ரீசன் ஃபார்ம் வைஸாக, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாட்ஸ் வைஸாக போகிறது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகப்படுத்துது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக மிடில் இருக்கக்கூடிய 30 to 40% இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 7-8 பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா மினிமமாக ஒரு 5லேருந்து 6 பிளேயர்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் லோ பர்சன்டேஜ் 1 to 30% உங்களுக்கு 4 to 5 பிளேயர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா மினிமம் 2 மேக்ஸிமம் 3 பிளேயர்ஸ் வந்து நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த மாதிரி பர்சன்டேஜ் வைஸாக நீங்கள் பிளேயர்ஸை ஃபில்ட்ரு பண்ணி பிக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா அது கிராண்ட் லீக்கில் உங்கள் ரேங்க்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நியூ பிளேயர்ஸ். ஸோ இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளான விஷயம் தான். இப்போது இன்றைக்கி ஒரு டீம் வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் வீடியோவில் பேசியிருப்போம், இதான் பிளேயிங் லெவன் அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு இதுக்கு முந்தின மேட்ச் வச்சு தான் நம்ம அந்த வீடியோஸ் வந்து பேசியிருப்போம் பிளேயிங் லெவனில். இந்த மேட்ச்சுக்கு புதுசாக ஒரு பிளேயர் உள்ளே கொண்டு வராங்க அப்படின்னா அந்த பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா யாரை ரிப்ளேஸ் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு சிஎஸ்கே டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு 13. ஸோ மதிசா 13க்கு பதிலாக
நாத்தன் எலிஸ் வந்து உள்ளே வராரு அப்படின்னா பத்திரனோட ரோல் என்ன அப்படின்னா ஒரு 13வது ஓவருக்கு அப்புறம் பவுல் பண்ண வரணும். லாஸ்ட் ஓவர் வரைக்கும், அதாவது டெத்து ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா அவர் கண்ட்ரோல் எடுத்து விக்கெட் எடுப்பார். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஓவர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து விக்கெட் டேக்கிங் பவுலிங்கில் பார்த்திங்க அப்படின்னா பண்ணுவார். ஸோ நிறைய விக்கெட்ஸ் இருக்கக்கூடிய டைமில் தான் அவர் பவுல் பண்ணுவார். ஸோ இந்த எபிலிட்டி நாத்தன் எலிஸ்ட்டை இருக்கா, இவரோட ஸ்லோயரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிச்சுக்கு எஃபெக்டிவாக இருக்குமா அப்படிங்கிறத யோசித்து அந்த 4 ஓவர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும். மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்திங்க அப்படின்னா ஃபேண்டசியில் புதுசாக வரக்கூடிய பிளேயர்ஸ் வந்து ஒரு 70 to 80% வந்து ட்ரீம் டீமில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட்டான 4 கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை நீங்கள் பெர் மேட்ச்க்கு பிக் பண்ணணும். இது எப்படி ப்ரோ ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம். ஸோ என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு 7 பிளேயர்ஸ் வந்து கொடுப்போம். ப்ளஸ் அது கூடவே அதில் 2 பிளேயர்ஸ்க்கு வந்து சிவிசி ஆப்ஷன் வந்து ரிஸ்க் அண்ட் சேஃப் ஆப்ஷனில் கொடுப்போம். 2வது இன்னிங்ஸ் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸ் வந்து கொடுப்போம். அதிலிருந்து ஒரு 2 சிவிசி ஆப்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுப்போம். ஓவராலாக உங்களுக்கு 14 பிளேயர்ஸை ஃபில்டர் பண்ணி அதில் 4 பிளேயர்ஸ்க்கு சிவிசி ஆப்ஷன்ஸ் வந்து சேஃப் அண்ட் ரிஸ்க்காக உங்களுக்கு வந்து கொடுப்போம். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு டீம்ஸ் வந்து க்ரியேட் பண்ண ரிஸ்க்காக இருக்குது ப்ரோ, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ கீழே தான் வந்து நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது. அண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு காமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கேன். லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 4 கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் 20 டீம்ஸ் மேக் பண்ணாலுமே எல்லாருக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கக்கூடாது. இந்த 4 பிளேஸ்க்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா மாற்றி சிவிசி கொடுக்குற பட்சத்தில் தான் உங்களுக்கு ஜிஎல்ல டாப் ரேங்க் போகும். நீங்கள் இப்போ பிக் பண்ணியிருக்கக்கூடிய 22 பிளேயர்ஸ் வந்து நீங்கள் ஒரு டீமில் எடுக்கிறீங்க. அதாவது இப்போ ஒரு மேட்ச் ஆடுறீங்க, 20 டீம்ஸ் மேக் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாருமே அப்படி இப்படின்னு ஒரு 20 பிளேயர்ஸையாவது உங்கள் டீமுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அப்படி பண்ணாதீங்க, அது ரொம்ப பெரிய தப்பு. ஃபிக்ஸ்டாக ஒரு 15லேருந்து 16 பிளேயர்ஸ் தான் அந்த மேட்ச்சுக்கு முக்கியம். ஸோ அவங்கள தான் நான் பிக் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு போய் அந்த மாதிரி ஸ்டாட்ஸ் வைஸாக ரீசன் ஃபார்ம் வைஸாக அந்த பிளேயர்ஸை பிக் பண்ணுங்கள். கேச்சிங் பாயிண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ லைனில் ஃபீல்டிங் நிற்காரா, ரன் அவுட் அடிக்க சான்ஸ் இருக்கா, இந்த மாதிரியானதெல்லாம் கெஸ் பண்ணி கிராண்ட் லீக் ப்ளே பண்ணணும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎல் வந்து ரேங்க் டாப் ஆகுவதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ சிபிசி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 பிளேயர்ஸ் மட்டுமே கொடுத்து அதுக்குள்ளேயே ரொட்டேஷனில் போனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 4 பிளேயர்ஸில் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய காம்போ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போது கேகேஆர் மேட்ச் போகுது அப்படின்னா நீங்கள் வந்து குயினடிக்காக வந்து கேப்டன் ரஹானே வைஸ் கேப்டன் போட்டிங்கன்னா அந்த டாப்பில் இருக்கக்கூடிய 3 பேட்டர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அந்த 2 பிளேயர்ஸ் வந்து டாப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அது பெரிய லக்காகவே அந்த பர்டிகுலர் மேட்ச்சில் முடியுதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஓகே, இப்போ லாஸ்ட் பாயிண்ட்குள்ளே நம்ம வந்தாச்சு. ஸோ பாயிண்ட் நம்பர் 4 என்னென்னா கான்டெஸ்ட் ஜாயின். நீங்கள் கிராண்ட் லீக் தான் ப்ளே பண்ண போகிறீங்க. எனக்கு வந்து 1 crore கான்டெஸ்ட் தான் நான் வின் பண்ணணும். என்னால் 49 ரூபா தான் பார்த்திங்க அப்படின்னா போட முடியும். ஸோ அவ்வளோ அமௌண்ட் தான் என்கிட்ட இருக்குது. ஸோ இதில் வேணால் நான் ஒரு 3-4 கான்டெஸ்ட் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு யோசிக்கிறவங்க அந்த 1 crore மேலே இருக்கக்கூடிய, அதாவது 1 கோடிக்கும் மேலே இருக்கக்கூடிய ஸ்லாட் இருக்கும்ல, அந்த பிளேயர்ஸ் இருக்கக்கூடிய ஸ்லாட்டில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அதை தவிர்த்து மினிஜிஎல் ப்ளே பண்ணுறேன் அதே டீமை வச்சு அப்படிங்கிறது ரிஸ்க்கு. நீங்கள் கிராண்ட் லீக்குக்கு, அதாவது அதிக பேர் இருக்கக்கூடிய கான்டெஸ்ட்டுக்கு நீங்கள் டீமை மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கான்டெஸ்ட்டில் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள், மற்ற கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் மினிஜிஎல் ப்ளே பண்ண முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 20,000 ஸ்லாட்டுக்கும் கீழே இருக்கக்கூடிய கான்டெஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது நல்ல ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஒரு கான்டெஸ்ட்டில் 20,000 பேர் தான் இருக்காங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரியான கான்டெஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மினிஜிஎல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 ஸ்லாட்ஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம், வாங்க அதை பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மெகாஜிஎல் அப்படிங்கிறது இப்போ 165 crores அப்படிங்கிற மாதிரி விட்டுருக்காங்க. ஐபிஎல் ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கு லேம்போகினி காரோட ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 3 crores வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 100% வின்னிங்கிறது இனிஷியல் கேம்ஸில் மட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏன்னா இனிஷியல் கேம்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லா டீமும் ஒரு மேட்ச் ஆடுற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டீம் மேக் பண்ணுங்கள். ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு மைண்ட் செட்டோட டீமை பிக் பண்ணி வச்சுருப்பீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வேறு ஒரு பிளேயர் வந்து 4 overs பவுல் பண்ணி விக்கெட் எடுத்து உங்கள் ஒரு மொத்த அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அப்படி லாஸ் ஆகிற மாதிரி பண்ணி விட்டு போயிடுவார். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 5 மேட்சஸ், இப்போ ஐபிஎல்ஸில் 10 டீம்ஸ் இருக்க ரீசனுக்காக ஃபஸ்ட்டு 5 மேட்சஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம். இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்க்கு இது ஈஸி தான், கெஸ் பண்ணிடலாம் எந்த பவுலர்ஸ் வந்து பவுல் பண்ணுறாருன்ட்டு. பட் ஃப்ரான்ச்சைஸி
ஐசிசி கிரிக்கெட்டு, அதாவது ப்ரீமியர் லீக் மாதிரியான கிரிக்கெட்டர்ஸ்க்கு இப்போ கிரிக்கெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி எல்லா டீமும் ஒரு மேட்ச் ஆடுற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட டீமை மேக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நான் மேலே சொன்ன மாதிரி மெகா ஜிஎல் அப்படின்னா இந்த 49 ரூபா இருக்கக்கூடிய இந்த கான்டெஸ்ட் தான் 3 கோடி பேருக்கும் மேலே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கான்டெஸ்ட் வந்து மெகா ஜிஎல். ஸோ இதுக்கு தான் நீங்கள் வந்து அதிக ரிஸ்க்கோட இப்போ நம்ம மேலே சொன்ன மாதிரி டீம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். இது மினி ஜிஎல். ஸோ இது மினி ஜிஎல்லாம் என்ன அப்படின்னா இப்போ 20,000க்கும் கீழே இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12,800 பேர் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்லாட் பார்த்திங்க அப்படின்னா 39 ரூபா போட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 62% வந்து வின்னிங். ஃபஸ்ட்டு வந்தால் 25,000 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மற்ற மேட்சஸ் இப்போ சிஎஸ்கே மும்பை மேட்சாக இருக்கட்டும், இந்தியா பாகிஸ்தான் மேட்சாக இருக்கட்டும், இந்தியாவில் ஆடக்கூடிய மேட்சஸ், சிஎஸ்கே மேட்ச், இந்த மாதிரி பெரிய பெரிய மேட்சஸ்க்கு நிறைய அமௌண்ட்ஸ் லேக்ஸில் கொடுப்பாங்க. ஸோ இந்த 18,000 ஸ்லாட் இருக்குது அப்படின்னா இதில் ஒரு டீமுக்கு 200 ருபீஸ் வரும். ஸோ இந்த மாதிரி மினி ஜிஎல்லில் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஃபேண்டசியில் ஒரு கம்மியான ஆட்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் சின்ன சின்ன ரிஸ்க் எடுத்தாலே உங்களுக்கு ரேங்க் டாப்பில் போய் முடியதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கடுத்தபடி கீழே பாருங்கள் 99 ரூபா போட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 25,000 கிடைக்கும். மேலே 18,000 பேர் இருக்காங்க. கீழே கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா வெறும் 4,000 பேர் தான் இருக்காங்க. அமௌண்ட் ஒன்று தான் உங்களுக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து ஒன்று தான், மேலேயும் கீழேயும் ஒன்று தான். ஸோ பர்சன்டேஜும் ஒன்று தான். 62% வின்னிங், இங்கே 65% வின்னிங். பட் அமௌண்ட் பாருங்கள், நீங்கள் கம்மியாக எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் கட்டி ப்ளே பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட்கள் இன்க்ரீஸ் ஆவாங்க. நீங்கள் அமௌண்ட் எவ்வளோ அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு டீம் வந்து மேக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட்கள் கம்மியாவாங்க. ஸோ நான் பர்சனலி பார்த்திங்க அப்படின்னா சஜஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி கான்டெஸ்ட் தான். நீங்கள் 39 ரூபா கொடுத்து 2 டீம் இந்த இடத்துல மேக் பண்ணுறதுக்கு 99 ரூபாய்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீம் இந்த இடத்துல மேக் பண்ணிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஐடியாஸ் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் டீம் மேக் பண்ணியாச்சு அப்படின்னா நான் வந்து ஃபேண்டசி கிரிக்கெட் பார்க்க மாட்டேன். அதாவது இப்போ எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது ப்ரோ, நான் டீம் மேக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அந்த மேட்ச் வந்து பார்க்க முடியாது, மேட்ச் பார்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்க நிறைய யூஸஸ் வந்து இருக்கிறீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அடுத்த மேட்ச், இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிஎஸ்கே மும்பை ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நான் டீம் மேக் பண்ணிட்டேன் அப்படின்னா மேட்ச் பார்க்க மாட்டேன் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் மேட்ச் வந்து சிஎஸ்கேயோ மும்பையோ வேறு டீம் கூட ப்ளே பண்ணல உங்களுக்கு அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இனிஷியலாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரவீந்திராவுக்கு ஒரு கேட்ச் ட்ராப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரவீந்திரா அந்த மேட்ச் ஒரு 80+ அடிக்கிறாரு அப்படின்னா அதுக்கு அடுத்த மேட்ச்சில் அதே மாதிரி ஒரு ஆஃப் பிரேக் பவுலருக்கு அகைன்ஸ்டாக இவர் விக்கெட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மேட்ச் ஃபுல்லாக பாருங்கள். 4 ஹவர்ஸ் மேட்ச் நடந்துச்சு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் லைவாக கேதர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஐடியாஸ் வச்சு நீங்கள் உங்கள் டீம்ஸ் வந்து மேக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த ஐடியாஸ் இன்க்ளூட் பண்ணி நீங்கள் டீம் மேக் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு கிராண்ட் லீக்கில் டாப் ரேங்க் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவல்களை உங்களுக்கு கமெண்ட்டில் நீங்கள் கீழே சொல்லலாம். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலுமே கீழே கமெண்ட்டில் நமக்கு சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐபிஎல் மிட்டில் ஒரு வீடியோ வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம். இது கூடவே ஸ்மால் லீக்குக்கு இந்த ஐபிஎல் மொத்தமாக 74 கேம்ஸ் இருக்குது. இந்த 74 கேம்ஸை யூஸ் பண்ணி ஸ்மால் லீக்கில் எப்படி மினிமம் பெர் டேக்கு ஒரு 10K கிட்ட வின் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஈஸியான ஐடியாவோட ஒரு வீடியோ பார்த்திங்க அப்படின்னா வரப்போகுது. இன்னும் ஒரு 2-3 டேஸில் வந்துடும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம டெலகிராம் சேனல் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவாக இருப்போம். டீம்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் டெலகிராமில் போய் ஃபேண்டசி எடிக்ஷன் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேக் சேனல்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லிங்க் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் உங்களுக்கு நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன்ஸ் கம்பெனி சாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.